Hi all, welcome to Tanish Fashion Designing. இன்னைக்கு கிளாஸில் பில்லோ கவர் எப்படி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட ரெக்கார்ட் நோட்டில் இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பில்லோ கவர் இந்த மெஷர்மெண்ட் வந்து இப்போ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுற பில்லோ சைஸ்க்கான மெஷர்மெண்ட்டு தான் இது வந்து எல்லா சைஸுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்க எல்லா பில்லோஸுக்குமே இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது இதே மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். லென்த் அண்ட் வித் வந்து 24 இன்ச் அண்ட் 16 இன்ச் இவ்வளோ தான் இருக்கணும். மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து டிராஃப்டிங். லாஸ்ட் வீடியோவில் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும், அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் சார்ட்டு, அதுக்கப்புறம் டிராஃப்டிங்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது புரியலைன்னா ஃபஸ்ட்டு அதை வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பாருங்கள். அது பார்க்கும்போது எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எது எப்படி எழுதிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இதை நீங்கள் ரெக்கார்ட் நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லென்த்து 24 இன்ச்சு. இப்போது நான் நம்பர் போட்டு மேலே ஒரு கோடு போட்டிருக்கேன்ல, அது வந்து இன்ச் அப்படி சொல்லுவாங்க. இது 24 இன்ச்சு. வித்து வந்து 16 இன்ச்சு. நீளம் மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கிற நீளம் வந்து 24 இன்ச்சு. வித்து வந்து 16 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அதுக்கடுத்து டிராஃப்டிங் கால்குலேஷன் போடணும். இது வந்து பில்லோ கவர்லேருந்து ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லி 2 பீஸ் கட் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு 5 இன்ச்சஸ் டிஃப்ரெண்ட் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு லென்த் எவ்வளோனா 24 + 6 இன்ச்சு. 24 + 6 இன்ச்சு அப்படி போட்டு ஈக்குவல் இங்கே போட்டு என்ன ஆன்சர் வருதோ அங்கே எழுதணும். இப்போது 24 + 6 30 இன்ச்சுன்னு நம்ம இங்கே எழுதிக்கணும். அதே மாதிரி வித் வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 16 இன்ச்சு. ஸோ 16 + 1 இன்ச். இங்கே 16 + 1 போட்டு என்ன ஆன்சர் வருதோ இங்கே 17 அப்படின்னு எழுதிக்கணும். அதுக்கடுத்து 4 to 5 6 to 7 இங்கே லென்த் + 1 இன்ச் கொடுத்துருக்காங்களா. இங்கே லென்த் ஏற்கனவே 24 இன்ச்சு. ஸோ 24 + 1 இன்ச் = 25 அப்படின்னு இங்கே எழுதிக்கோங்க. வித் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் 16 இன்ச்சு. 16 + 1 இன்ச் = 17 இன்ச் அப்படின்னு நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. இங்கே என்ன ஆன்சர் வருதோ ஈக்குவல் போட்டு இங்கே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து பேப்பரில் கட் பண்ணுறதுக்கு எப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ பில்லோ கவருன்றதுனால நீங்கள் நார்மலாக பேப்பரில் கட் பண்ணாமலே நீங்கள் கிளாத்லேயே மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதை நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் பெரிய காம்ப்ளிகேட்டட் எதுவுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 0 to 1 2 to 3 0 to 2 1 to 3 அப்படி நம்பர்ஸ் போட்டு நம்ம இங்கே மெஷர்மெண்ட் எழுதியிருப்போம். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. 0 to 1 எங்கேருந்து மார்க் பண்ணணும், மேலேருந்து. இங்கே இப்போது இதுதான் கிளாத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேலே ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துலேருந்து கீழே வரைக்கும் இப்போ இதோட நின்றுடும். இப்போ இதில் வந்து 30 இன்ச் கொடுத்துருக்காங்களா. இப்போ டேப் வச்சு மெஷர் பண்ணும் போது இங்கே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 2 3 அப்படின்னு வர இப்போ இதோட ஸ்டாப் ஆகிடுது. 30 இன்ச் இந்த இடத்துல வருது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இங்கே மார்க் பண்ணணும். அந்த மாதிரி எப்படி பேப்பரில் மார்க் பண்ணணும், கிளாத்தில் எப்படி மார்க் பண்ணணுன்றத இந்த சைடு டிராஃப்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2ஆக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பீஸ் 1 இங்கே ஒரு பீஸ் 1 இருக்குது. 2 என்னன்னா இப்போ நம்ம இது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு நம்ம கட் பண்ண போகிறோம். இதை வந்து எது மடிக்க போகிறது கிடையாது. அதனால் பீஸ் 1 கட் 1ன்னா ஒரு பீஸ், ஒரு சிங்கிள் கிளாத், எந்த மடிப்பும் இல்லாத ஒரு சிங்கிள் கிளாத். இந்த கட் 1 கட் 2 வர மற்ற அடுத்ததுலலாம் கட் 1 கட் 2ன்னு போட்டிருக்கோம். இந்த கட் 1க்கான மீனிங் வந்து இந்த ஒரு கிளாத், ஒரு சிங்கிள் கிளாத், எந்த ஃபோல்டடும் இல்லாத சிங்கிள் கிளாத்துன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் பீஸ் 1 ஒரே ஒரு பீஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதில் வந்து அதுக்கு அடியில் இன்னொரு பீஸ் இருக்குது, அந்த மாதிரி கிடையாது. பீஸ் 1 பீஸ் 2 ஒன்றுனா ஒன்று தான். கட் 1னாலும் சேம் அதுதான். இப்போது எப்படி கிளாத்தில் மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். 2 பீஸாக கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 30 இன்ச்லேயும் அதுக்கடுத்து 25 இன்ச் லென்த்லேயும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி வித் பார்த்திங்கன்னா 2த்துக்குமே ஈக்குவல் தான். இப்போ ஹைட் மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ
இப்போ நம்ம கிளாத்தில் மார்க் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போது கிளாத் வந்து நான் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சிங்கிள் பீஸ் தான். ஃபஸ்ட்டு 30 இன்ச்சில் இருந்தது பார்த்தீங்களா, லென்த் வந்து 0 to 1 30 இன்ச் இருந்தது இல்லையா, அதை வந்து இப்போ இதில் மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணும்போது எந்த கிளாத் எடுக்கிறீங்களோ ராங் சைடில் மார்க் பண்ணுங்கள். இப்போது இது வந்து குட் சைட், இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது, எப்படி உள்ளார, இது வந்து ராங் சைட். இந்த சைடில் எப்பயுமே ராங் சைடில் தான் மார்க் பண்ணணும். நீங்கள் குட் சைடில் மார்க் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே அந்த கலர் வந்து மாறாமல் அப்படியே ஒட்டிகிட்ருக்கும், அது ஒரு கரை மாதிரி படிஞ்சிடும். இப்போது மார்க் பண்ணலாம். இப்போது மேலேருந்து 0 to 1 எவ்வளோ வந்ததுன்னா 30 இன்ச் மேலேருந்து வச்சுக்கோங்க. இப்போ கிளாத்தில் இது அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா 1 இன்ச், இப்போ இந்த டேப்பில் 1 இன்ச்சுக்கு கீழே இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இது ஓகேவாக இருக்குது, நான் மேலேயே வச்சு நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் இந்த மாதிரி க்ராஸாக இருக்குது பார்த்தீங்களா, இது அன்ஈவனாக இருக்குது. ஸோ கொஞ்சம் தள்ளிக்கோங்க. இப்போது இங்கேருந்து வச்சு ஒரு இன்ச் கேப்பில், ஒரு கொஞ்சம் கேப்பில் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நான் மேலே இந்த லைனில் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மேலே வச்சு 30 இன்ச், 0 to 1 30 இன்ச் வந்தது. நான் இங்கே 30 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஸோ இது 0, இது 1, 30 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. கிளாத் பார்த்திங்கன்னா லைட்டாக சுருக்கமாக இருக்குது, கொஞ்சம் அயர்ன் பண்ணி கூட பண்ணலாம். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறேன். 30 இன்ச் நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். இப்போது ஒரு சைட் 0 to 1 வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது 0 to 2 லென்த் மார்க் பண்ண மாதிரி வித் மார்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு லைன் இருக்குது, அதனால எனக்கு இங்கே எங்கே நான் மார்க் பண்ணேன்றது தெரியும். இப்போ மற்ற கிளாத்தில் இப்போ இந்த மாதிரி பிளைனாக இருக்குது, வெறும் ஒயிட்டாக மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல எங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கேயும் இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த இடத்துல மார்க் பண்ணது தெரியும், 30 இன்ச் எது வரைக்கும் இருக்குன்றது இப்படி நான் போட்டிருக்கேன். இப்போ மேலே இங்கேருந்து இந்த இடத்து, இப்போ நம்ம இந்த சைடு வித்து வந்து மார்க் பண்ணலை, இது அன்ஈவனாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தள்ளி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிளாத் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இந்த கேப் நம்மளுக்கு தெரியுது, எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்றது இதில் இந்த கிளாத்தில் தெரியுது. அதனால் இந்த நான் ஒரு லைன்லேருந்து தள்ளி நான் மார்க் பண்ணுறேன். இது எனக்கு விசிபிளாக இருக்கிறதுனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ சப்போஸ் இந்த ஒயிட்டாக இருக்குது, வெறும் ப்ளைனாக இருக்குது, இந்த மாதிரி க்ரீனாக இருக்குது, ப்ளைனாக இருக்குன்ற போது நீங்கள் எங்கே மார்க் பண்ணீங்கன்றது இதை மார்க் பண்ணிவிட்டு இது எடுக்கும் போது மறந்துடும். இந்த வித்து மார்க் பண்ணும்போது நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது தெரியாது. ஸோ மேலேயும் ஒரு வாட்டி மார்க் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வித் மார்க் பண்ணலாம். இப்போது 17 இன்ச் கரெக்டாக 17 இன்ச் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இப்போது இது இந்த இன்ச் டேப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கும் போது கிளாத்தில் மார்க் பண்ணீங்க அப்படின்னா மேலே ஒரு வாட்டி கீழே ஒரு வாட்டி இப்படி வைக்கிறீங்க, இப்படி வச்சு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ மேலே வந்து நம்ம ஈஸியாக இப்படி மார்க் பண்ணிடுவோம். இதில் லைட்டாக இப்போ இந்த துணியில் சரியாக தெரியல, அப்போது கீழேயும் ஒரு வாட்டி இப்படி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த டேப்பை எடுத்திங்கன்னா நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இங்கே மேலே ஒரு வாட்டி கீழே ஒரு வாட்டி மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் இப்போது 0 to 1 30 இன்ச் மார்க் பண்ணோம், 0 to 2 மார்க் பண்ணோம். அதே மாதிரி 1 to 3 அப்புறம் 0 to 2 அந்த மாதிரி மார்க் பண்ணணும். மேலே ஒரு வாட்டி வித் மார்க் பண்ணோமா, அதே மாதிரி கீழே இருந்து 30 இன்ச் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு வாட்டி 17 இன்ச்சும், அகைன் இங்கே 0 to 1 எப்படி மார்க் பண்ணோமோ 0 to 1 1 to 3யும் மார்க் பண்ணணும் ஒரு வாட்டி. இப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன், இங்கே வச்சு 17 இன்ச் எங்கே இருக்குது இப்படி வச்சு மேலே ஒரு வாட்டி கீழே ஒரு வாட்டி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி
இங்கேருந்து இங்கே ஒரு வாட்டி 30 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நடுவுலையும் ஒரு வாட்டி 17 இன்ச் இருக்கான்னு பார்த்துக்கணும். இங்கேருந்து நடுவுலையும் பார்த்துக்கணும். ஏன்னா இது இங்கேருந்து நீங்கள் இப்படி ஒரு சின்ன ஸ்கேல் வச்சுருக்கும் போது கோணையாக போக வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் இந்த லாங் ஸ்கேல் வைக்கும் போதே எனக்கு இது பத்தாது. இப்போ இங்கே வச்சு நான் இதையும் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற போது இப்போ பாதி வரைக்கும் இங்கே போட்டுருவோம். போட்டுட்டு மறுபடியும் எடுத்து இங்கே போடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெஷர்மெண்ட் மாறி இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம நார்மலாக பார்க்கும்போது தெரியாது. அளவு எப்பயுமே எல்லா இடத்துலையுமே ஈவனாக இருக்கணும். இது ஃபுல்லாக 30 இன்ச் இருக்குன்னா அந்த சைட்லேயும் 30 இன்ச் இருக்கணும். இது மேலே கீழே வரக்கூடாது. இப்போ 30 இன்ச்சுக்கு பதிலாக 29 இன்ச் அந்த மாதிரி கம்மியாகவும் 31 இன்ச் அதிகமாகவும் வரக்கூடாது. அதனால தான் நம்ம 2 வாட்டி நடுவுலையும் இந்த ஹைட் வைஸ்லேயும் வித் வைஸ்லேயும் நடுவுலையும் மார்க் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வாட்டி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது 17 இன்ச்சில் இங்கேருந்து இப்படி ஒரு மார்க் பண்ணேன். 30 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணேன். இது ரெண்டும் கனெக்ட் ஆகிற இந்த பாயிண்டில் தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதே மாதிரி ஹைட்டு நடுவுலையும் ஒரு வாட்டி மார்க் பண்ணிக்கோங்க 30 இன்ச். இப்போ இங்கே 30 இருக்குன்னா இந்த லெஃப்டில் ரைட்லன்னு சொல்லி அப் டவுன் சொல்லி 2 வாட்டி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்டர்லேயும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றத இப்போ டேப் நான் இதுக்கு முன்னாடி இங்கே வச்சேன் பார்த்தீங்களா. இங்கேருந்து இப்போ நான் இங்கே 17 மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது இந்த இடத்துல ஒரு வாட்டி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இதை எடுத்ததுக்கப்புறம் எந்த லைனை ஜாயின் பண்ணணுங்கிறது தெரியும். இப்போது இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். துணியில் நீங்கள் மார்க் பண்ணும்போது கொஞ்சம் இப்படி சுருக்கமாக வரும். நீங்கள் இந்த ஸ்கேலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்லா இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி மார்க் பண்ணுங்கள். இப்படி ஸ்ட்ரைட் லைன் வரும். அதே மாதிரி அந்த பக்கமும் நடுவில் நம்ம மார்க் பண்ணதுனால எங்க இடத்துல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே இழுத்ததுனால இந்த துணியும் கொஞ்சம் இழுத்துட்டேன். இப்போ இந்த லைன் போட்டதுனால எனக்கு இங்கே தெரியுது எப்படி கோணையாக போயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இப்போ நான் நடுவில் ஒரு வாட்டி நான் நீங்கள் போட்டிருக்கேன்னா நீங்கள் இங்கேயும் இதுக்கு நடுவுலையும் நீங்கள் ஒரு வாட்டி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும்.
இப்போ இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சு. இதை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த லைனில் அப்படியே கட் பண்ணிட்டு வரலாம். கட் பண்ணும்போது உங்கள் லெஃப்ட் ஹேண்டை இப்படி வச்சுக்கோங்க, கிளாத் மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம், ஒரு பீஸ் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸ் இப்போ 30 இன்ச்சில் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, இதே மாதிரி 25 இன்ச் லென்த்தில் மார்க் பண்ணணும். இது எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு பீஸ் எடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பீஸ் கட் பண்ண மாதிரியே இதையும் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். லென்த் வந்து 25 இன்ச், வித் வந்து 17 இன்ச்சில் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். இப்போ